உறவுகளுக்கு வணக்கம். தமிழ் மக்களுக்கும் தமிழர்களுக்கு செய்யற நல்லது எதையுமே சொல்லி காட்டாத ஒரு அரசாங்கம் தமிழகத்துல இருந்தது அப்படின்னா அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கமா தான் இருக்க முடியும். இது எதுக்கு இப்ப இந்த பதிவுன்னு கேட்டீங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் தமிழர்களுக்கு எதுவுமே செஞ்சது இல்லையான்னு கேட்டீங்கன்னா நிறைய இருக்கு. ஆனா அத அவங்க ஒவ்வொரு முறையும் ஏதோ ஒரு காரணத்துல நமக்கு குத்தி காமிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படிதான் கடந்த 2 நாட்களா சோசியல் மீடியால வந்துட்டு இருக்கிற செந்தில்வேலு அவர்களோட பதிவு. அந்த பதிவுக்குள்ள நம்ம போக வேணாம். அவங்க தான் தரம் தாழ்ந்து நடந்துக்கிறாங்க அப்படின்றதுக்காக நாமளும் அப்படி நடந்துக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. இன்னைக்கு தமிழகத்துல சென்னையில குறிப்பா வேலை தேடி வர இளைஞர்களோட எண்ணிக்கைன்றது ரொம்ப ரொம்ப அதிகம். அதுல குறிப்பா இன்னைக்கு உணவுப் பொருட்களோட விலை எல்லாமே எக்கச்சக்கமா எகிரி போயிடுச்சு. ஆனா இதெல்லாம் கருத்துல கொண்டு 2012 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் தமிழக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்த ஒரு அட்சய பாத்திர திட்டம் தான் அம்மா உணவகம். இது ஏன் இப்ப நம்ம சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதே அம்மா உணவகத்துல சாப்பிட்டு வளர்ந்தவங்க தான் நாங்களும். யாரா ஒருவர் சென்னைக்கு வேலை தேடி வந்து அந்த அம்மா உணவகத்துல சாப்பிடாம அவங்களோட வாழ்நாட்கள்ல ஒரு நாளை கூட கடந்திருக்க முடியாது. ரொம்ப சிறப்பா செயல்பட்டதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு ஒரு 10 ரூபாய் இருந்தா போதும், இல்ல ஒரு 15 ரூபாய் இருந்தா போதும், 3 வேளையும் வயிறார சாப்பிட முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கைய அன்றைக்கு இருந்த இளைஞர்களுக்கு மத்தியில விதைச்சது அம்மா உணவகம். ஏன்னா சென்னைக்கு எப்படியாவது சென்னைக்கு வந்துட்டா நம்ம பொழைச்சிடலாம் அப்படின்னு சென்னை நோக்கி வந்த மக்களுக்கு ஒரு அட்சய பாத்திரமா இருந்தது. நடுத்தர மக்கள், பிளாட்ஃபார்ம்ல வாழ்ற மக்கள் அத்தனை பேருக்கும் குறிப்பா அம்மா உணவகத்தோட இருந்த வரவேற்பை கருதி அதை அனைத்து மருத்துவமனைகளுமே கொண்டு வந்தாங்க. எல்லா மருத்துவமனையிலுமே இருக்கு. இன்னைக்கு அரசு மருத்துவமனை இயங்குச்சுன்னா அது பக்கத்துல கண்டிப்பா அம்மா உணவகம் இருக்கும். தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு செயல்பட்டு இருக்கிற ஒரு உணவகம். இப்ப ஆட்சியாளர்கள் அதுல நிறைய குளறுபடிகளை பண்ணி இன்னைக்கு வேணா அதோட சில குளறுபடிகள் இருக்கலாம். ஆனா அது ஒரு மிக சிறந்த ஒரு அரிய அட்சய பாத்திரம் தான் நம்ம சொல்ல முடியும். இனி வர ஆட்சியாளர்கள் அந்த அம்மா உணவகத்தை தொடர்ந்து நடத்துவாங்களா இல்ல அதை இழுத்து மூடுவாங்களான்னு நமக்கு தெரியாது. அம்மா உணவகம் தந்த அம்மாவுக்கு நன்றி. அதோட காணொலி தொடர்ந்து வரும். இனிமே காணொலியில மட்டும்தான் நம்ம அம்மா உணவகத்தை பார்க்க முடியுமோ அப்படின்ற ஒரு நிலைமை வந்துடுமோன்ற ஒரு அச்சத்தோட இந்த பதிவு. காணொலியை பாருங்க. நன்றி. அகில உலகத்தையும் அம்மா உலகத்தும் ஆகவேதான் செயல்பாடுகளை வல்லுநர்கள் அறிவு செய்திருக்கிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பயனாளிகளுக்கு நம்முடைய திருத்தலங்களால் தற்போது உணவை வழங்கி சிறப்பிக்கிறார்கள். முதலாவது பயனாளி திருமதி விஜயா அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் மாநிலத்திலிருந்து உணவினை பெறுகிற பேச்சினை பெற்றுள்ளார். அண்டை மாநிலமாக விளங்குகிற ஆந்திர மாநிலத்தில் அம்மா உணவகத்தின் செயல்பாடுகள் பெருமையாக காணப்பட்டு அங்கேயும் அம்மா உணவகத்தில் போன்ற உணவகங்கள் செயல்பட தொடங்கியுள்ளன என்பதை இந்த நேரத்தில் உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியோடு நினைவூட்டுகிறோம். அடுத்து வருகிற பயனாளி திருமதி ஆலமாடி இந்திய திருநாட்டிற்கு தமிழகம் முதன்மை மாநிலமாக விளங்க வேண்டும் என்கிற மாநிலத்தில் முதலமைச்சர் அவர்களின் நோக்கத்தின்படி குஜராத், டெல்லி மற்றும் ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களிலே இருந்தும் அம்மா உணவகத்தின் செயல்பாடுகளை தெரிந்து கொள்வதற்காக வல்லுநர்கள் வந்து சென்றுள்ளனர்.
இது தவிர உலக மேயர்கள் மாநாடு சென்னை மாநகராட்சியின் வணக்கத்திற்குரிய மேயர் அவர்கள் அம்மா உணவகத்தின் செயல்பாடுகளை பற்றி பெருமிதத்தோடு தெரிவிக்க, அடுத்த ஆண்டு உலக மேயர்கள் மாநாட்டில் இதற்காக தனி அமர்வு நடத்தப்படும் என்கிற அறிவிப்பும் வந்துள்ளது. பயனாளிகள் பயன்பெறும் விதத்தில் அவர்களுக்கு தம்முடைய திருக்கரங்களாலேயே உணவினை வழங்கி சிறப்பித்திருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அந்த உணவின் தரம் சுவை என்ன என்று அறிவதற்காக இப்போது தாமே அதனை சுவைத்து பார்ப்பதற்காக அதனை கேட்டு பெற்றுக் கொண்டுள்ளார்கள். அந்த காலத்து அரசர்கள் கூட வேறு யாரையோ இடத்துக்காக சுவைக்க சொன்னார்களாம். ஆனால் இதோ நம்முடைய முதலமைச்சர்கள் தானே அந்த உணவை சுவைத்து அவருடைய தரத்தையும் சுவையையும் கண்டிருக்கிறார்கள்.